வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான், ராசி அதிபதியான சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறார். ஜென்ம சனியாக இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வருட கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்கிறீங்க, ஒரு மிடில் ஆஃப் த சனி 7.5 சனியில் இருக்கிறீங்க. இந்த காலகட்டம் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக மிக உயர்ந்த சிந்தனைகள் எல்லாமே வரும். நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏன்னா கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய மனதில் இருப்பதை வெளிக்காட்ட மாட்டார்கள். அதே சமயம் அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த செயலை நிறைவேற்றியே தீருவேன், அதில் வெற்றியை நான் தந்தே தீருவேன் அப்படின்னு அதற்காக உழைக்கும் உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடந்த 2023 அவர்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருக்கிறாங்க. ஒரு வீடை இழந்து, தொழிலை இழந்து, மனைவி மக்களை இழந்து, இப்படி அவர்களுடைய இழப்புகள் நிறைய இருக்கு. அந்த இழப்புகள் நிற்குமா? அதாவது அவர்கள் அந்த இழப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா பிரச்சனைகள் முடிவதற்கு இன்னும் 2 வருட காலங்கள் இருக்குது. இந்த 2024 பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். இந்த குரு பகவானும் ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். அந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். எப்படி உங்களுக்கு ஒரு வேலையை செஞ்சோன்னா அந்த வேலையை செய்ய விடாமல் என்னென்ன தடைகள்லாம் வருதோ, இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழில் செய்யும்போது நிறைய முதலீடு தேவைப்படுது. ஒரு சின்ன முதலீட்டில் தான் நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த தொழில் வளர்ச்சி அடைய அதிக முதலீடு தேவைப்படுது. அந்த முதலீடுக்காக நீங்கள் 4 பேர்கிட்ட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த கடன் வாங்கியாவது நம்ம அந்த தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு நம்பி செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே தோல்வியில் முடியக்கூடிய நேரமாக தான் இந்த 2024ஆம் வருடம் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. எப்படி நாங்கள் இப்படி 24லேயே எங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் அது தைரியமாக நாங்கள் எதுவும் செய்ய முடியாதா, நாங்கள் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசி அன்பர்கள் இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான தொழிலில் வளர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் ஒரு தொழில் இருக்குது, அதில் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு போயிட்டு இருக்குதுங்கன்னா அது பாட்டுக்கு நீங்கள் இந்த 1 வருட காலத்திற்கு எதையும் சீண்டாமல் இந்த காலகட்டத்தில் எதுவிதமான ஒரு புது முயற்சியும் எடுக்கக்கூடாது. இந்த ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு புது முயற்சியை எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தோல்விகள் தான் மிச்சமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தைரியமாக எல்லாத்துலேயும் இறங்குவாங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். நீ இது செய்யலாம் அது செய்யலாம்னு உங்களுக்கு மனசுக்கு செல்கின்ற இடத்துல எல்லாம் நீங்க உங்களுடைய செயலை செய்வீர்கள். அதை செய்யும் போதுதான் நீங்க ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஜாக்கிரதை இல்லைன்னா உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இப்போ நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க அதை செயலை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு சனி பகவான் உறுதுணையாக இருப்பார். நீங்க இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, எனக்கு வருமானம் வருது, ஏன்னா வருமானமும் வரும்,
வருமானம் வரக்கூடிய நேரத்தில் ஆசைகளும் அதிகரிக்கும். ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய இடத்துல தான் துன்பங்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சனி பகவான் மிகுந்த ஆசையை ஏற்படுத்துவார். அதற்குண்டான தீர்வையும் கொடுப்பார். அந்த தீர்வுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் இந்த ஜென்ம சனி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இதே சமயத்துல உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு தசாபுத்தி நடத்துதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, மறைவு ஸ்தானம்னா 6, 8, 12 இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சுய ஜாதகத்துல தசாபுத்தி நடத்துதுன்னா கண்டிப்பாக நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில கண்டிப்பா மாட்டுவீங்க. உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மீள முடியாத, ஏன்னா இந்த வருட கிரகங்கள் நிரந்தர பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகங்களாக தான் இருக்கும் கோச்சார நிலவரப்படி. அதே சமயத்துல அந்த மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி நடக்கும்போது அது நீண்ட கால பிரச்சனைகளை தரக்கூடிய நேரமாக தான் இருக்கும் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் மிக தெளிவான முடிவை எடுப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். முடிவு எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட ஆலோசனை பண்ணணும். இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, தப்பா, சரியா அப்படின்னு நீங்க ஆலோசனை பண்ணிட்டு தான் செய்யணும். அதே நேரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சில விரிசல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். இதனால் வரைக்கும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியோட இருப்பீங்க, நிறைய சந்தோஷத்தோட இருப்பீங்க. இந்த கடந்த 2023 இருந்தே அந்த குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சின்றது இருக்காது. நாங்கள்லாம் ஒரு ஒற்றுமையாக இருந்த குடும்பம். இப்போ நானும் என்னுடைய தாய் தந்தை எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கிறாங்க, என்னுடைய மனைவி ஒரு பக்கம், என்னுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு குழந்தையோட பாசம் இல்லாமல் ஆகிப்போச்சு அப்படின்னு அந்த குடும்பத்தை நினச்சி நீங்கள் வருந்தாத நாட்கள் கிடையாது. அது எல்லாமே உங்களுக்கு இன்னும் 1 வருட காலத்திற்கு நீடிக்கும் ஒரு நேரமாகத்தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் வருவதற்கு, ஏன்னா ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு ரிஷபராசிக்கு செல்கிறார் அந்த குரு பகவான். ரிஷபராசிக்கு செல்லும் போது 4ஆம் இடத்திற்கு செல்லும் போது வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கும், நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்திற்கு ஒரு நிகராக ஒரு வீடு தான் பார்க்கணும். அளவுக்கு அதிகமாக போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நேரமாக இருக்கும். திரும்ப திரும்ப எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது. அதை முதல்ல கருத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அதில் ஒரு நிதானமான முடிவை எடுக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான், அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களை கைவிட்டு போகக்கூடிய நேரமாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு ஆர்டர் வருது, நீங்கள் செய்கிறீங்க, அதிலிருந்து அதற்காக நீங்கள் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, எப்படி நம்ம அதிலிருந்து ஒரு பல லட்சம் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கை நழுவி போகக்கூடிய நேரமாக தான் இருக்கும். அதற்காக தான் சொல்கிறேன், நீங்கள் திரும்ப திரும்ப எதுக்கும் நிறைய ஒரு அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அகலக்கால் வச்சிங்கன்னா பிரச்சனைகளை நீங்களே தேடி செல்கின்ற நாட்களாக தான் இருக்கும் இந்த 2024. ஆக மொத்தத்தில் இந்த 2024 இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35% தான் உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏற்கனவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் இதை கேட்டீங்கன்னா சொல்லுவீங்க, ஏற்கனவே நாங்கள் வீடு குடும்பம் எல்லாத்தையும் பிரிஞ்சு தான் இருக்கோம், இன்னுமே எங்ககிட்ட இருந்து பிரிவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீங்க. இருக்கக்கூடியதை நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க வேண்டுமே தவிர இருக்கிறதையும் இழக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த பதிவு சொல்கிறோம். அதனால் நீங்கள் மிக தெளிவோடணும். அதே சமயத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களோ, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஆகப்பட்டது
உங்கள் கூடையே வரும். யார் என்ன கிரகங்கள் என்ன செய்தாலும் சரி, அந்த சிவனுடைய அருளும் அந்த குலதெய்வத்தோட அருளும் இருக்கிற வரைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களை எதுவும் செய்ய முடியாது. அதனால உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதத்தோடு இந்த புத்தாண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த வருடமாகவும் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய நேரமாகவும் தான் இருக்க போகுது. இந்த கோச்சார நிலவரப்படி தான் நம்ம இந்த பலன்கள் எல்லாமே சொல்கிறோம். இது அவங்க ஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.